Hi to all. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து ஆலியார் டேம் போயிருந்தேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் வந்து ஆலியார் வீடியோ போட்டிருந்தேன். அது நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. சரி ஓகே, இந்த தடவை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவோட இந்த டைம் ஆலியாரில் சின்னதாக குழந்தைகளுக்கு சின்ன இது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேமுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டேன். அதுவும் கவர்மெண்ட் ஷாப்பில். அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து நான் ஆலியார் டேம் போயிட்டு அதுதான் ஒரு இனிஷியல் வீடியோவாக போட்டிருந்தேன். அது ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த தடவையும் நான் வந்து என்னோடய பிரதர் மேரேஜுக்காக பொள்ளாச்சி வந்திருந்தேன். சரி ஓகே, பக்கத்தில் தான் ஆலியார் டேம் இருக்குது, போய் விசிட் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை, கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப மழையும் இல்லை, லைட்டாக சாரல் மட்டும் இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். லாஸ்ட் டைமோட இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்காக. லாஸ்ட் டைம் பைக்கில் போயிருந்தேன், இந்த டைம் காரில் வந்ததுனால எனக்கு பார்க்கிங்க்கு வந்து அவங்க வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணாங்க. மற்றபடி உள்ளே இருக்கிற என்ட்ரி சார்ஜ் எல்லாமே சேம் தான். அதுமாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து என்ட்ரு ஆனதுலேருந்து ரைட் சைடில் போய் மேலே ஸ்டெப்ஸ் ஏறணும். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போயிட்டு அதில் எண்டில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை ஏறி நீங்கள் மேலே டேம் போகலாம். அது இந்த தடவை தான் நானே பார்த்தேன், இது முன்னாடியிருந்தே இருக்குது. ஸோ நீங்கள் ரைட் சைடு போயிட்டு அங்கேருந்து ஏறலாம், நான் லெஃப்ட் சைட்லேருந்து ஏறலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடு போங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் அங்கேருந்து ஏறி டோட்டல் டேமிங் கவர் பண்ணிட்டு கீழே எக்ஸிட் ஆகிறது கொஞ்சம் உங்களுக்கு டோட்டலாக அந்த பார்க்கை ஃபுல்லாக கவர் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்காக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி அதில் வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான நிறைய இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கும்போது இந்த பேபி ட்ரெயின் இந்த மாதிரி இது, அப்புறம் வாட்டர் போட்டு இந்த மாதிரி நிறைய இது இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த கப்பல் இது இருக்கும், அந்த இது இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 பேர் மட்டும்தான் அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. மேபி வீக்கெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வரலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, இந்த டைம் வந்து இப்படி அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதுக்கு அமௌண்ட் கொடுத்து போகணுமா என்னங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா மொத்தமே 2 பேர் தான் அதில் இது போய் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த சீசா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சில்ட்ரன்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைட் போகிற அந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணேன். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பார்க்க ஈஸியாக கவர் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வராப்பில் இருக்கும். ஸோ நான் போன டைம் அந்த சாரல் மலை சில் கிளைமேட் ஒன்று செம்ம சூப்பராக இருந்துச்சு. நார்மலாகவே பொள்ளாச்சி ஏரியா பார்த்திங்கன்னா கிளைமேட் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி லைட் சாரல் மலையில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓணம் டைமு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீவ் டைம்ங்கிறதுனால நிறைய கேரளாலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. ஸோ பொள்ளாச்சி வந்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட். இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வால்பாறை. லாஸ்ட் டைம் வால்பாறை போயிட்டு பாதிலே ரிட்டர்ன் வராப்பில் இருந்துச்சு. பட் இந்த டைம் எனக்கு வால்பாறை போகிற டைம் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வால்பாறை போகிறதா இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இந்த டைமும் பார்த்திங்கன்னா நான் எண்டு வரைக்குமே போக முடியல, கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால எண்டு வரைக்கும் போக முடியல. ஜஸ்ட் ஒரு சைட்லேருந்து மட்டும் எடுத்துட்டேன். ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பைக் எடுத்துகிட்டு வந்தார் மேலே டேமில்.
பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் வந்து உங்களுக்கு இது ஈபியோட அந்த இது இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே மேலே வரணுன்னா அங்கே அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த சைட்லோடி வரலாம். நீங்கள் அவர் எம்ப்ளாயியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ரிட்டர்ன் போனார். நான் போன டைம் நான் சொன்ன மாதிரி நல்ல மழைங்கிறதுனால தண்ணி எல்லா இடத்துலையுமே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி ஓடிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் வண்டியில் வரணுன்னா இந்த இப்போ காமிச்ச அந்த கேட்டு அந்த வழியாக தான் வரணும். அதுவும் நீங்கள் ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நான் லாஸ்ட் டைம் வந்து என்டர் ஆகிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் வழியாக வந்துட்டு இங்கே வந்து இதில் எக்ஸிட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஓவரால் அந்த பார்க்கை கவர் பண்ணுறாப்புல இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த பார்க் வந்து முடிச்சிட்டிங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இருக்கும், ஃபிஷ் ஃப்ரை ஷாப்ஸும் நிறையா இருக்கும். இதில் எனக்கு வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அது சொன்னதுக்கு ஏற்றாப்புல வேறு எந்த ஷாப்லேயுமே கூட்டம் இல்லை. அந்த கவர்மெண்ட் ஷாப்பில் தான் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போனாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். பட் நான் போன டைமில் வந்து பெருசாக ஃபிஷ் வெரைட்டிஸ் எதுவுமே இல்லை. டேமில் பிடிச்ச ஜிலேபி, அப்புறம் இன்னொரு மீன், அப்புறம் ஃபிஷ் கட்லட், இப்படி 3 தான் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இல்லை. மற்ற வெளியில் இருக்கிற ஷாப்பில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. பட் அந்த ஷாப்ஸுக்கு யாருமே போகல. மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் ஷாப்புக்கு தான் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஜிலேபி ஃபிஷ்ஷு, இன்னொரு துண்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ஒரு கட்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு பேக் சைடில் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்றாப்புல இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது எல்லாமே டேம் ஃபிஷ் தான், ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் சொன்னாங்க. ஃபிஷ் ஃப்ரை வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே தான் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ண பீசஸ் தான் எடுத்து அவங்களும் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நான் போன டைமுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எதுவுமே இல்லை. நார்மலாக 2-3 வெரைட்டிஸ் தான் வச்சு இது பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. மேபி வீக் எண்ட்ஸில் வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ எங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் உட்காரதுக்கு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இது பண்ணி போயிட்டோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸ்ட் ஃபிஷ் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஏன்னா சென்னையில் கட்லெட்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபிஷ் கட்லெட்டு. பட் இங்கே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு டேஸ்ட்டில் தான் அந்த ஃபிஷ் கட்லெட் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிலேபி ஃபிஷ் அது வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு வந்து அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. பட் என் ஒய்ஃப் நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இங்கே வர்றவங்க எல்லாம் இந்த ஷாப்புக்கு தான் வந்து சாப்பிட்றாங்க. இந்த கவர்மெண்ட் ஃப்ரை ஷாப்புக்கு தான் வந்து எல்லாருமே ஃபிஷ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்கிற ஷாப்ஸுக்கு மோஸ்ட்லி யாரும் போகல. ஸோ ஓவரால் நீங்கள் இந்த ஆலியார் டேம் வந்தீங்கன்னா ஜஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்டு போங்க. ரொம்ப சாப்பிட்லனாலும் சும்மா லைட்டாக சாப்பிட்டு போங்க.
இது பார்த்தீங்கன்னா இது டேமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷாப்ஸு. இங்கே எல்லாமே பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் யாருமே அங்கே போய் சாப்பிடல. எல்லாமே நான் இப்போ காமிச்ச அந்த ஷாப்புக்கு தான் வந்து சாப்பிட்டாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க.